ஸோ இந்த கொஸ்டின் என்ன குடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆல்கஹால் குடுத்துருக்காங்க. அத HBr கூட வந்து நமக்கு வந்து ரியாக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு ப்ராடக்ட் வந்து நமக்கு வந்து குடுத்துருக்காங்க. அந்த ப்ராடக்ட்டுக்கான மெக்கானிசம் வந்து நமக்கு வந்து கேட்டுருக்காங்க. எப்பவுமே நம்ம என்ன நினைப்போம்னா, இந்த OHம் இந்த ஹைட்ரஜன் வந்து வெளில போயிட்டு, வாட்டர் மாலிக்யூல் வெளில போயிட்டு, இந்த செகண்ட் கார்பன் தான் நமக்கு வந்து Br வந்து அட்டாச் ஆகும்னு நம்ம நெனைச்சிட்டு இருப்போம். ஆனா இங்க என்ன குடுத்துருக்காங்க, தேர்ட் கார்பன்ல Br வந்து நமக்கு வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க இல்லையா? அப்ப எப்படி வந்து Br வந்து இந்த கார்பன்லேருந்து இந்த கார்பன் போயிடுச்சு? அதுக்கான மெக்கானிசம் வந்து நமக்கு வந்து கேட்டுருக்காங்க. இது வந்து நமக்கு வந்து ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. ரொம்ப ஈஸி தான். முதல்ல நமக்கு வந்து HBr நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, H பிளஸ் ஆவும், Br மைனஸ் ஆவும் நமக்கு வந்து டிசோசியேட் ஆகும். ஓகே. ஏன்னா இது வந்து ஒரு அயானிக் காம்பவுண்ட். இது வந்து ஒரு அயானிக் காம்பவுண்ட் தான். அது வாட்டர்ல போட்டா நமக்கு வந்து 2 நமக்கு வந்து டிசோசியேட் ஆகும். இஸ் இட் கரெக்ட்? நெக்ஸ்ட் என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆல்கஹால் வந்து எடுத்துக்கிறாங்க. அதுல குடுத்துருக்க ஆல்கஹால் எடுத்துப்போம். இங்க CH, CH, CH3 இங்க நமக்கு என்ன CH இருக்குது. இங்க நமக்கு வந்து ஒரு OH வந்து இருக்குது. பிளஸ் நமக்கு என்னன்னா CH வந்து இங்க இருக்குது. இஸ் இட் கரெக்ட்? அப்போ இந்த ஆல்கஹால் வந்து பார்த்தீங்கன்னா, முதல்ல என்ன பண்ணணும், அந்த H+ கூட வந்து நமக்கு வந்து ரியாக்ட் பண்ணணும். ஏன்னா ஆக்ஸிஜன் மேல நமக்கு வந்து என்ன இருக்குது, லோன் பெயர் எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்குது. அப்ப எலக்ட்ரான்ஸ்ல நமக்கு என்னது நெகட்டிவ் சார்ஜ். அப்ப அந்த நெகட்டிவ் சார்ஜ்க்கும் இந்த பாசிட்டிவ் சார்ஜ்க்கும் ஒரு அட்ராக்ஷன் வந்து இருக்கும். அப்ப அந்த அந்த எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணும், அந்த H+ வந்து நமக்கு என்ன வித்ட்ரா பண்ணும். அது வந்து அக்செப்ட் பண்ணும். அப்ப அக்செப்ட் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு ஆக்ஸோனியம் அயன் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். CH3 CH CH3 இங்க நமக்கு என்ன CH இது என்ன பார்த்தீங்கன்னா ஒரு OH2 வந்து நமக்கு வந்து மாறிடும். அப்ப ஆக்ஸிஜன் அதோட எலக்ட்ரான்ஸ டொனேட் பண்ணி தான் இங்க நமக்கு வந்து ஹைட்ரஜன் கூட பாண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்குது. அப்ப ஆக்ஸிஜன்ல எலக்ட்ரான் டென்சிட்டி நமக்கு வந்து குறைஞ்சிரும். ஸோ ஆக்ஸிஜன் மேல நமக்கு என்ன ஆயிடுது, பாசிட்டிவ் சார்ஜ் வந்து நமக்கு வந்து கிரியேட் ஆயிடுது. எப்பவுமே ஆக்ஸிஜன் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ நெகட்டிவ் எலமெண்ட். அதுக்கு வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து நிறைய தேவைப்படுது. அது எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ணி அது என்ன பார்த்தீங்கன்னா மைனஸ் சார்ஜா இருக்கதா நமக்கு லைக் பண்ணும். அது எலக்ட்ரான்ஸ் வந்து நமக்கு என்னன்னா டொனேட் பண்ணாது. அது வந்து வித்ட்ராயிங் நேச்சர் தான் இருக்கும். அது வந்து டொனேட் பண்ணாது. ஆனா இப்போ சப்போஸ் நமக்கு வந்து டொனேட் பண்ணிடுச்சு, அதுக்கு மேல பாசிட்டிவ் சார்ஜ் வந்துருச்சுன்னா அது அன்ஸ்டேபிளா வந்து இருக்கும். அப்போ உடனே என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா பக்கத்துல இருக்கிற கார்பன்லேருந்து அதோட எலக்ட்ரான்ஸ் வந்து நமக்கு வந்து எடுத்துரும். அப்போ நமக்கு வந்து கார்பன் மேல வந்து நமக்கு வந்து பாசிட்டிவ் சார்ஜ் வந்து கிரியேட் ஆயிடும். அப்ப இங்க வாட்டர் மாலிக்யூல் வந்து நமக்கு வந்து வெளியில போயிடுச்சு அப்படின்னா, அப்ப நமக்கு வந்து கார்பன் மேல வந்து நமக்கு வந்து பாசிட்டிவ் சார்ஜ் வந்துரும். எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, செகண்டரி கார்போகேட்டையனை விட டெர்ஷியரி கார்போகேட்டையன் நமக்கு வந்து மோர் ஸ்டேபிளா இருக்கும். ஸோ அப்ப அந்த பாசிட்டிவ் சார்ஜ் வந்து இங்க நமக்கு வந்து மூவ் ஆயிடும். இந்த ஹைட்ரஜன் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க நமக்கு வந்து மூவ் ஆயிடும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ரீஅரேஞ்ச்மெண்ட் வந்து நமக்கு நடக்கும். அப்ப நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும் பார்த்தீங்கன்னா, ஒரு டெர்ஷியரி கேட்டையன் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். CH3 இந்த ஹைட்ரஜன் வந்து அங்க போயிடுச்சு இல்லையா? அப்ப நமக்கு என்ன அந்த கார்பன் வந்து ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் வந்து கிரியேட் ஆகும். இங்க CH3 வந்து இருக்கும். பிளஸ் நமக்கு என்ன இங்க வந்து CH2 CH வந்து நமக்கு வந்து இருக்கும். கார்போகேட்டைன் டெர்ஷியரி கார்போகேட்டைன் வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்பர் கான்ஜுகேஷனால இது வந்து நமக்கு வந்து மோர் ஸ்டேபிளா இருக்கும் கம்பேர்ட் டு த செகண்டரி கார்போகேட்டைன். அப்ப இதான் நமக்கு வந்து மோர் ஸ்டேபிளா இருக்கும். அப்ப இங்க நீங்க வந்து Br மைனஸ் வந்து நீங்க ரியாக்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த மைனஸும் பிளஸும் நமக்கு வந்து ரியாக்ட் ஆகி நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா அந்த டெர்ஷரியில வந்து நமக்கு வந்து புரோமின் போய் நமக்கு வந்து அட்டாச் ஆகும். அப்ப நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா செகண்டரியில போய் புரோமின் அட்டாச் ஆகும் தான். ஆனா இங்க போய் நமக்கு எங்க அட்டாச் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா டெர்ஷரியில போய் நமக்கு வந்து அட்டாச் ஆகுது. ஓகேவா?